ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். PDK Rider! என்னடா இது? Yepiraj Rider! பிரீத்தி, நீ முன்னாடி வா. ஆண்டி, இவ பேரு பிரீத்தி. யுஎஸ்ல பிசினஸ் ஸ்டடீஸ் படிச்ச பொண்ணு. இவதான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு அனுமதி கேட்கறதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். வேலை பாக்குற குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா வேலைக்காரங்க முன்னாடி போய் முதலாளிய காப்பாத்துறது இல்லையா? அந்த மாதிரிதான் இவ இந்த கபடியில இறங்கி ஹெல்ப் பண்ணா. அதுக்காக இவள அந்த வீட்டு மருமகன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது ஒண்ணும் இல்ல பிரீத்தி. இவ கிராமத்து பொண்ணு, இவங்க கிராமத்து ஆளுங்க. அதான் தப்பா எடை போட்டாங்க. வேதாவுக்கு மருமகளா வர்றதுக்கு சில தகுதி இருக்கு, தெரியும்ல. அவ எப்படி ஒரு வேலைக்கார பொண்ண தான் மருமகளாக்கிக்க நினைப்பா? என்னங்க நீங்க? அப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் குழப்பம் வரும்னு தான் வேதா இவளை நான் கூட்டிட்டு வர வேண்டான்னு சொன்னேன். பரவாயில்ல, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாணிதான் காரணம். அதனால முறைப்படி அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய நீங்க செய்யலாம்.
ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு துணையா இருந்தா அந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை வீட்டை விட்டு அனுப்பும் போது இது என் குடும்பம், நான் இங்கேயே வேலை செய்யறேன்னு நீ கெஞ்சுன. இப்ப சொல்ற வாணி, நீயா போற வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் நீ என் வீட்லயே இருக்கலாம். நீ விரும்புற மாதிரி உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ இறங்காம இருந்திருந்தா நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஒரு ஸ்டேட் பிளேயர் மாதிரி விளையாண்ட. ஆளை பார்த்து எடை போடுறவங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுத்தேன். பாவம் பிரீத்தி, வேதா கௌரவத்தை காப்பாத்துறன்னு ஆர்வமா இறங்கி காலை உடைச்சுக்கிட்டதான் மிச்சம். பிரீத்தி, இப்போ கால் வலிலாம் எப்படிமா இருக்கு? சுளுக்கெல்லாம் சரியாயிடுச்சா? வலி இருந்தா சொல்லு, வாணிக்கிட்ட சொல்லி சுளுக்கெடுக்க சொல்றேன். அவ நல்லா சுளுக்கெடுப்பா, நல்லா தெரியும். அங்கிள், என் கால்ல அடிபடாம இருந்திருந்தா நானே மேட்ச வின் பண்ணி கொடுத்திருப்பேன். சும்மா இவளாலதான் எல்லாம் நடந்த மாதிரி பேசாதீங்க. நானும் தான் 2 பேர் அவுட் பண்ணேன். மேட்ச வின் பண்ணி கொடுத்த வாணியும் 2 பேரை அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்ந்த நீயும் ஒன்னா? ஏன் பிரீத்தி, வாணிய பாராட்டினா உனக்கு என்ன பொறாம? எனக்கா? எனக்கு ஒன்னும் பொறாமலாம் இல்லையே. ஓ, வாணி, ஃபர்ஸ்ட் எங்க குடும்பத்தோட உயிரை காப்பாத்துன, அடுத்து இந்த ஊர் மானத்தையே காப்பாத்திருக்க. உன்னை இவ்வளவு பாராட்டினாலும் பத்தாதுவா. ஏய் பிரீத்தி, சாப்பிட்டு போடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், அம்மா தான் என்ன அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களேனா நான் யாரோ ஒருத்தியா விளையாடுறேனே. நான் யாரு பொண்ணுங்கிறத மைக்ல சொல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுற ரத்தத்தை மாத்த முடியாது. வேதா, என்னக்கா? என்னம்மா சாப்பிடு. இவதான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வித்யா, அழுதியா? வித்யா, என்னாச்சு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். வித்யா, ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு வித்யா? சிங்க மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி அப்படி கலக்குன? எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை தேடி கொடுத்துட்டு இப்படி யாருக்கும் தெரியாம அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது சஞ்சய். நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு தடவை கூட இவ இந்த வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. போட்டியில நான் ஜெயிச்சாலும்
எல்லாரும் முன்னாடியும் அந்த பிரீத்தியை தானே மருமகனை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நான் தானே இருக்கணும். அம்மா சொல்றதால அவ இந்த வீட்டு மருமகளா வந்துருவாளா? நான் டிசைட் பண்ணணும் வித்யா. நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் வாணியாவே இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சாலும் அத்தை என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது சஞ்சய். அவங்க ஏத்துக்கலனாலும் நீ தான் அந்த வீட்டு மருமக. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? அடிக்கடி எனக்கு கிடைக்கிற ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியல சஞ்சய். அப்ப நீ இப்படியே தான் இருப்ப. உன் சோகத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேன். கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வர. மனசுக்கு நெருக்கமான உறவுன்னு யாருமே இல்லாதவங்க தான் வித்யா தனிமையை விரும்புவாங்க. உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் தனியா இருக்கணும்? சரி இரு, வரேன். எங்க போன சஞ்சய்? தொலைஞ்சு போன உன்னோட சிரிப்பை தேடி போனேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்க காட்டு. நீ கண்ணை மூடு. தெருவுல போற நாய அடிக்கிற மாதிரி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் உன்னை ரோட்ல தள்ளிடுவாங்க. அப்படி சொன்னா அதுல சஞ்சயும் அஃபெக்ட் ஆவான். இந்த ஃபேமிலியும் சஃபர் ஆகுமே தான் நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். சஞ்சய் ஆண்டி பேச்ச மீற மாட்டான். அவனை மயக்கி நீ உன் பக்கம் இழுத்து வச்சிருக்க. அது ரொம்ப நாள் நீடிக்காது. அம்மா முக்கியமா காதல் முக்கியமான முடிவெடுக்கிற சிச்சுவேஷன் வந்தா அவன் எப்பவும் அம்மா தான் முக்கியம்னு முடிவெடுப்பான். அதனால எனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். மரியாதையா நீ இந்த ட்ராக்ல இருந்து விலகிக்கிறது உன் ஃபியூச்சருக்கு நல்லது. நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ எங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? ஏய், உனக்கு நான் சவால் விடுறேன்டி. உன் கண்ணு முன்னாடியே சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டுவான். அத பார்த்து நீ அணுவா துடிச்சு சாவ. அத நான் பாப்பேன். அதுக்காகவே நீ இந்த வீட்ல இருக்கணும்டி. பாக்கலாம். பாக்கலாம். வாமா பிரீத்தி. நீங்க தான் எனக்கு கால் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன விஷயம்? எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தாமா. உனக்கு அந்த வீட்ல வேதாவை தவிர வேற யாரோட சப்போர்ட்டும் இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வித்யாவுக்கு அப்படி இல்லையே. நீ கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சய் உட்பட அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அவ பக்கம் தானே. அவ வித்யாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது எப்பவோ தெரியும். ஆனா நான் அந்த குடும்பத்தோட பரம எதிரி. அதனால நான் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. இத பார், அதனால இப்ப நான் அத பத்தி பேசுறது இல்ல. வேதா என்ன எதிரியா நினைச்சாலும் நான் என் எதிரியா இப்ப நினைக்கிறது வித்யாவை தான். வேதாவுக்கு சம்பந்தியாக வேண்டிய என்ன எதிரியா மாத்தினது அந்த வித்யா தான். உன் அண்ணனை கூட கோர்ட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி அவ குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சு நாசம் பண்ணாங்கல்ல. இங்க பாருங்க, அதெல்லாம் என் பர்சனல். அத பத்தி நீங்க பேச வேண்டாம். இத பார், உன் அண்ணனுக்கு வந்த அதே நிலைமை உனக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது பிரீத்தி.
அந்த வித்யா சஞ்சய் அடையறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு தானே சொல்லுவாங்க. அந்த வகையில அவளை காலி பண்ண நான் உன்கிட்ட இப்ப ஹெல்ப் கேக்குறேன். அவ்வளவுதாம்மா. இத பாரு, இதுல உன் பேர் வெளியே வராது. நான் சொல்றத கரெக்டா செஞ்சா போதும். காதும் காதும் வெச்ச மாதிரி வேலைய கச்சிதமா முடிச்சிடலாம். ரொம்ப யோசிக்காத பிரீத்தி. அந்த வித்யா அங்க இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே அந்த வீட்ல நடக்காது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. பால்ல நான் கலந்த தூக்கு மாத்திரைக்கு இந்நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மார்னிங் வரைக்கும் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் யாராலையும் எந்திரிக்கவே முடியாது. அவங்களை இப்ப வர சொன்னா கரெக்டா இருக்கும். ஹலோ, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்தீங்கன்னா நம்ம எதிரி கதையை ஈஸியா முடிச்சிடலாம். வெரி குட். கில்லி மாதிரி வேலை செய்ய பிரீத்தி. முன்னாடியே நான் உன்னை பாத்திருந்தேன்னா நான் நினைச்சதையெல்லாம் எப்பவோ முடிச்சிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் அனுப்பி வைங்க. இப்பவே அனுப்பி வைக்கிறேம்மா. வித்யா, நீ எனக்கு போட்டியாடி? நாளைக்கு காலையில உன் போனோம் இந்த ஊர் தெருவுல கிடக்கும்டி. எல்லாம் முண்டனும் தண்டனுமா வந்திருக்கானுங்கம்மா. நம்மளால அவனுங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுமா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஊருக்குள்ள விஷயத்த சொல்லி ஆளுகளை காவலுக்கு போட்டுருக்கலாம். யாரா இருக்கும்? எல்லாம் அந்த பக்கத்து ஊருக்காரனுங்க தான். போட்டியில தோத்துட்டானுங்கல்ல, அந்த கோவத்துல தான் இப்படி இறங்கி இருக்கானுங்க. இப்ப என்னமா பண்றது? சரி வாங்க, சஞ்சய் எழுப்பலாம். டேய், டேய், இங்க என்னடா பண்றீங்க? இந்த பக்கம் வேதா ஆண்டி ரூம் தான் இருக்கு. அந்த வித்யா கீழே தான் தூங்கிட்டு இருக்கா. அங்க போய் பாருங்க. இங்க பாரு, நாங்க முடிக்க வந்தது வித்யாவை இல்ல, வேதாவ. என்னடா சொல்றீங்க? ஆமா. ஓய், என்ன விடுங்க. ஏய், டேய் தொறங்கடா. யோ, தொறங்கடா. டேய் டேய், தொறங்கடா. யோ, சத்தம் போட்ட முன்னி சேர்த்து கழுத்து எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். கத்தாதடி, பேசாம இருக்கணும். ஐயோ, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றது? சரி, சஞ்சய்க்கு போன் பண்ணி பாப்போம். போனை எடு சஞ்சய். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய், ஐயா எந்திரிங்க. சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய் எழுந்திரு. சஞ்சய்,
நாம இப்ப பெரிய ஆபத்துல இருக்கோம். அடியாளுங்க கத்தி அருவாளோட வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கானுங்க. சஞ்சய் எழுந்திரு சஞ்சய். சஞ்சய். ஐயா ஐயா என்னம்மா ஐயா இப்படி தூங்குறாரு? தெரியல ஐயா எந்திரிங்க ஐயா எந்திரிங்க சஞ்சய். ஐயா நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம். எந்திரிங்க சஞ்சய். ஐயா எழுந்திரு சஞ்சய். சஞ்சய். வாங்க வாணியம்மா நம்ம போய் விஜயாவை எழுப்பலாம். விஜய். ஐயா ஐயா எந்திரிங்கய்யா. ஐயா 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 எந்திரிங்கய்யா. ஐயா ரவுடி பயலுக கத்தி அருவாளோட வந்திருக்கானுங்க. எந்திரிங்கய்யா பெரிய ஆபத்து வந்திருக்கு. எந்திரிங்கய்யா. ஐயா என்னம்மா இவரும் எந்திரிக்க மாட்டாரு? என்னாச்சு எல்லாருக்கும்? ஏன் இப்படி தூங்குறாங்க? கிச்சன்ல என்ன பண்ற நீ? மேடம் வேதாம்மா என்ன வர சொல்லலன்னு சொல்றாங்களே. என்னாச்சு? பிரீத்தி மேடம் வேதாம்மா என்ன வர சொன்னதா சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், அவங்க கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்க. மேடம் பால் எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். ஐயோ ஐயோ இப்ப நம்ம என்னமா பண்றது? ஊருக்குள்ள போய் ஆளுகளை கூட்டிட்டு வரவா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு. ஊர்க்காரங்க வரதுக்குள்ள வந்தவனுங்க வந்த வேலையை முடிச்சிட்டு போயிருவானுங்க. அப்ப இதுக்கு வேற என்னதாமா வழி? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. நினைச்சண்டி நீ அதான் இருப்பன்னு அப்பவே நினைச்சேன். உனக்கு கொல்லாம விட மாட்டேன். மூச்சு விடக்கூடாது. நீ கொடுத்த தூக்க மாத்திரையில எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. தொந்தரவு பண்ணாத. ஏய் சும்மா விட மாட்டேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா இவன் என்னமா பண்ணலாம்? ஏய் ஒழுங்கா என்ன அவுத்து விட்டுருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதெல்லாம் என்ன நடக்கும்னே தெரியாது. சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் இருக்கும் போதே வேதம்மா குடும்பத்தை கொல்ல பாக்குறியா? உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. வா. வா. என்னடா முழிக்கிறீங்க? தடி மாடுங்களா? தர்ஷன் எங்கடா? ஐயோ அது இங்கேயும் வந்துருச்சு. ஐயா ஐயா கதவு திறந்துடாதீங்க ஐயா. தர்ஷன்! 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 என்னடா ஆச்சு உனக்கு? யாரடா
யாரையா உன்னை இப்படி போட்டு அடிச்சது? பேய் அடிச்சிருச்சு. உன் ஆளுங்களா சொல்லிருப்பாங்களே. அவங்க சொன்ன அந்த பேய் நான் தான். ஏய் என்ன மனசுல பெரிய வில்லாதி வில்லின்னு நினைப்பா? நீ கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கதைய நான் முடிச்சிருவேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதனால இதோட விடுறேன். என் பையன் மேலேயே நீ கைய வச்சிட்டல உன்ன. பிரீத்தி, பிரீத்தி வெளியே வா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் மேல உனக்கு கோபம் இருந்தா அத நேரடியா என்கிட்ட காட்டு. அதை விட்டுட்டு இப்படி தப்பான ஆளுங்களோட சேர்ந்துகிட்டு குடும்பத்தை அழிக்க பாத்திருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு மிட் நைட்ல தூங்குறவளை எழுப்பி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத பிரீத்தி. பால்ல தூக்க மாத்திரை கலந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ஆளை வச்சு என்ன கொல்ல முயற்சி பண்ணிருக்க. ஆனா வந்தவங்க மொத்த குடும்பத்தையும் கொல்ல பார்த்தாங்க. நான் கொஞ்சம் சுதாரிக்காம இருந்திருந்தா இந்த வீடே சுடுகாடா மாறி இருக்கும். என்ன உளறிட்டு இருக்க நீ? தூங்கும் போது ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அப்படியா? நான் கண்டது கனவா நினைவான்னு வேதாம்மா சொல்லட்டும். வா. விடுங்க. செஞ்ச தப்ப உணராம இருக்க உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா உனக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல வழியை காட்டணும். சாமி, அவங்களுக்கு காட்டுங்க. இது வரைக்கும் நம்ம தெய்வம் யாருக்கும் தப்பான வழியை காட்டுனதில்ல. அது எந்த முடிவை சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலையில தானே வந்திருக்கீங்க. பெரியவங்க முடிவு பண்ணத சாமி மாத்தியா சொல்லும். நம்ம எல்லாரோட பெரியவங்க அந்த தெய்வம் தான். அதோட முடிவு என்னவா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த முறையில நிமித்தம் கேட்க போறீங்க? முதல்ல ஆணி சிறப்போட தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோவில 3 முறை சுத்தி வரணும். எந்த குறையில்லாம அது நடந்து முடிச்சுட்டா சாமி அதை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இவங்களை சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு விதி இருந்து அதையும் மீறி நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இந்த முறையில நிமித்தம் கேட்பாங்க. ஜோசியரும் அப்படிதான் சொன்னாரு. இது வரைக்கும் நம்ம கோயில்ல யாரும் இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து இந்த சடங்கை செஞ்ச யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதில்ல. சாமியும் அதுக்கு உத்தரவு கொடுத்ததில்ல. நீங்க இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்கம்மா. இல்லங்கய்யா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நினைச்சது நடக்கும். சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொல்றேன். அப்புறம் உங்க விருப்பம். இந்த சடங்கு பாதியில தடப்பட்டு போனா அது உங்க குடும்பத்துக்கு நல்லதில்ல. அதையும் யோசிச்சுக்குங்க. ஓ, நானே வச்சு விடணுமா? சரி, திரும்ப. கடவுளே, யாரும் பாத்திரக்கூடாது. இப்பதான் அழகா இருக்க.
ஏய், நான் உனக்காக ஆசையா பூ வாங்கி வச்சு விட்டுருக்கேன்ல, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, முகத்தை உம்முன்னு வச்சிருக்க. பிரீத்தி இந்த சடங்கை சரியா செஞ்சு முடிச்சுட்டானா சாமி அவளுக்கு சம்மதம் சொன்னதா அத்தை நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவதான் மருமகன்னு உறுதியா முடிவு பண்ணிருவாங்க. பண்ணட்டும். விளையாடாத சஞ்சய், நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இதுவும் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பிரீத்தி இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவான்னு தான் தோணுது. என்ன சொல்ற? ஆமா, இப்போ அவ கான்பிடென்ட் இல்லாம இந்த அளவுக்கு துணிவாளா? நிச்சயமா அவ செஞ்சு முடிச்சு சாமி கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவா. அப்புறம் என்ன, அம்மா சொல்ற மாதிரி அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத, அதை என்னால தாங்கிக்க முடியாது. கோபத்தை பாரு. ஏய், அவ யுஎஸ்ல வளர்ந்தவ, அவ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நீ பயப்படுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா சொல்லு. அவ ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருவா சஞ்சய், அதான் எனக்கு பயமா இருக்கு. அவ ஃப்ராட் தான் பண்ண போறா. அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நான் சொன்னல, இப்படி இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருவாளே. மனுஷங்களை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்த முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்கிட்ட அதை விட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? அந்த பிளான சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. இந்த கோவிலை விட்டு போகும்போது பிரீத்தி எனக்கு கட்டி வைக்கிற முடிவுல இருந்து எங்க அம்மா முழுசா வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு யாருமே போட்டியா வர மாட்டாங்க. என்ன பிரீத்தி, அருள் வந்த மாதிரி நல்லா துடிக்கிற. என்னம்மா ரொம்ப சுடுதா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சூடே தெரியல. என்ன பெரியமா, அவளுக்கு சாமியே தோண இருக்கும் போது எப்படி சுடும்? எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு பெரியமா. அவ வேண்டுதல ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருவா. ஐயா, அந்த ஆணி செருப்பை எடுத்துட்டு வாங்க. பிரீத்தி,
நிக்கிற மாதிரி இருக்கா பிரீத்தி? வலியே தெரியாதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.